அப்பாடா 6 நாளைக்கு எந்த கேமும் இல்லை. பிபிலாம் ஏறாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் ரிஸ்வான், இது உங்கள் ரெட் கார்னர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யுனைட்டடை சுற்றி ஆஃப் ஃபீல்டில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லியான் கேம் நடந்துகிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. மஸ்ரோவியும் லிண்டலாஃபும் பர்சனல் ரீசன் காரணமாக வந்துட்டு கேம்லேருந்து வெளியேறி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது சம்மந்தமாக எந்த தகவலும் இது வரைக்கும் ரிவீல் ஆகாமல் இருந்துச்சு. மஸ்ரோவியோட என்ன செய்திங்கிறது ஒன்றும் தெரியல. ஆனால் லிண்டலாஃபோட இது மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட சன்னு வந்து மேட்ச் அன்னைக்கு விளையாடும் வீட்டில் இருக்கும்போது படியிலேருந்து தவறி கீழே விழுந்துட்டதாகவும், அவருக்கு தலையில் கடுமையான அடிபட்டு அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதுனால லிண்டலாஃப் உடனே ஹாஃப் டைம்லேயே கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது இப்படியோ நம்மளும் வந்து இறைவனை பிரார்த்திப்போம். ஒரு பையனுக்கு எந்த விதமான இது இல்லாமல் நல்ல விதமாக உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல விதமாக வரணும்னு சொல்லிட்டு, நேற்றுலேருந்து ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஃபெப்ரிசியோ ரொமானோவும் சொல்லியிருக்காப்புல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உல்ஸ் பிளேயரு மெத்யூஸ் குன்ஹா வந்து யுனைட்டடுக்கு சைன் பண்ண போகிறாப்புல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல. ஆனால் பிளேயருக்கும் யுனைட்டடோட டீமுக்கும் வந்து அக்ரிமெண்ட்டு ஃபைனல் ஆகிற மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆகணுன்னா இயர்லியாகவே வந்துட்டு குன்ஹாவை வந்து யுனைடெட் சைன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவருக்கு வந்து 62 மில்லியன் யூரோ வந்து ரிலீஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரிகர் பண்ணி யுனைடெட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு அவர். மேலும் அது சம்மந்தமாக தொடர்ந்து பேசும்போது அவர் சொன்னப்பில், யுனைடெட் வந்து இந்த டீலை வந்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும்லாம் இழுக்க மாட்டாங்க, ரொம்ப இயர்லியாகவே முடிச்சுடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆகணும்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற டீம்ஸும் வந்து குன்ஹாவோட சைன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ இயர்லியாக முடிக்க முடியுமோ முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைன் வந்து ஒரு நல்ல சைனாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு ப்ரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லாவே இந்த சீசனும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் அவரும். மேலும் வந்து ஹைலேண்டு மற்றபடி நம்மளோட யங் ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டீமில் இருந்து அவங்கள கைட் பண்ணாலும் நல்ல ஒரு வசதியான ஒரு இதாக இருக்கும். அவங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட இருக்கிற யங் கிட்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த சைனை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சைனிங்காக தான் இருக்குது. பார்ப்போம் ஃபர்தராக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சைனிங் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த சைனிங்கை நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அமோரிமும் வந்து ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காப்புல, நாங்களும் வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கான வேலையை நாங்கள் இப்போவே ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இந்த சீசனோட வேலையோடு சேர்த்து நெக்ஸ்ட் சீசனுக்கான வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நல்ல ஒரு டீமை எங்களால் அமைக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இந்த சைனிங் ஒரு பெட்டர் சைனிங்காக இருக்குன்னு எனக்கு தோணுது. ரியல் பெட்டிஸில் இந்த சீசனில் லோனில் இருக்கிற ஆண்டனி வந்து நேற்று ரியல் பெட்டிஸ் ஜிரோனாக்கு இடையில் நடந்த போட்டியில் வந்துட்டு ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ரியல் பெட்டிஸில் போய் ஆண்டனி ஜாயின் பண்ணதுலேருந்து வந்துட்டு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருக்கு யுனைடெட் ஷேட்டில் வந்து விளையாண்டது வந்து ப்ரெஷராக இருந்துச்சு என்னன்னு தெரியல. உண்மையிலேயே நல்ல பர்ஃபார்ம் தான். நேற்று போட்ட கோலுமே வந்து நல்ல அருமையான கோலு. உண்மையிலேயே கிரேட் பர்ஃபார்மன்ஸு. ஆனால் இப்போ ஃபர்தராக வந்து அவரை வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து ரியல் பெட்டிஸ் வந்து லோன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஆனால் யுனைடெட் வந்து கண்டிப்பாக அவர் சேல் பண்ணணும் அப்படிங்கிற யோசனையில் தான் இருக்காங்க. ஏன்னா வேஜஸ் அவருக்கு கூட, அதுலேயும் வந்து இப்போ 50% என்னமோ நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் பெட்டிஸோட. ஸோ கண்டிப்பாக அவரை வந்து சேல் பண்ணிடணும் அப்படிங்கிற மூடில் தான் யுனைடெட் இருக்காங்க. இது இப்போ ஆண்டனி பர்ஃபார்ம் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு நல்ல சைன் தான். அவரோட வேல்யூ கொஞ்சம் கூடும், நமக்கும் அதனால் இன்னும் பெட்டரான ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நம்மளும் வந்து நல்ல சைனிங்ஸ் ஃபர்தராக பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வருஷம் கேசிமீரோ வந்து இயர்லி சீசனில் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அவர் வந்து பெஞ்ச் பண்ணார் அமோரியுமே. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய இன்ஜுரிக்கு அப்புறம் அவருக்கும் விளையாடுறதுக்கான சான்சஸ் நிறையாவே கிடச்சிச்சு. அதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால்
யுனைட்டடை பொறுத்த வரைக்கும் கேசிமிரோவை வந்து சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் இருக்கிறாங்க. அவரை வந்து நம்ம 2022 60 மில்லியனுக்கு வாங்கியிருந்தோம் மெட்ரிட்லேருந்து. இது வரைக்கும் 4 இயர் கான்ட்ராக்டில் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 26 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ ஃபர்தராக அவரை வந்து ஒரு 15 மில்லியன் to 25 மில்லியனுக்குள்ளே ஏதோ ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா சேல் பண்ணாங்கிற மாதிரி யுனைடெட் யோசிக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. மத்தேஸ் டிலைட்டும் ஹைடன் எவனும் இன்ஜுரியிலேருந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டு வராங்கன்ட்டும், வர சண்டே வந்து போர்மத் கேமு, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நடக்க போகிற பில்பாவோ கேமு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கேமில் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து அகாடமிலேருந்து ஃபஸ்ட் டீமில் வந்து விளையாடின சிடோ ஓபிக்கும் ஹாரி எம்எஸ்க்கும் வந்து கிளப் சார்பாக வந்து அவங்களோட அகாடமி நம்பர் போட்ட ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோ வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த அகாடமி நம்பரில் வந்துட்டு சிடோ ஓபி 252வும் ஹாரி எம்எஸ் 253யும் நம்பர் இருக்குது. இது வரைக்கும் நமக்கே வந்து பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம அகாடமிலேருந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ பேர் விளையாண்டுருக்குறாங்க. நேற்று கூட வந்து ஃபெட்ரிக்சன் டெபியூ ஆகிருக்காரு. மேபி அவர் வந்து 254 இருக்கலாம் அகாடமிக் கிராஜுவேட் நம்பரு. பார்ப்போம் ஃபர்தராக அவருக்கும் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஃப்ரேம் கொடுப்பாங்க. அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள் ஒன்றும் நடக்கலை கிளப் உள்ள இருக்கிற செய்திகள் எல்லாத்தையும் நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எதுவும் நான் பேசுகிறதுல வந்து தப்பு இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை திருத்திக்கிற மாதிரி உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.